அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கலான ஒரு வசீஃபாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இரண்டையும் நீங்கள் வெறும் 7 முறை மட்டுமே நீங்கள் ஓதி அல்லாஹ் இடத்துல நீங்கள் எதை அடைய நினைத்தாலும் அல்லாஹ் தாலா அப்படியே உங்களுக்கு அதை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்போம். நீங்கள் என்ன மாதிரியான துவா கேட்டாலும் அந்த துவா நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட அந்த அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா கேட்குறது மட்டும்தான். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல். ஆனால் இதனுடைய சக்தி அப்படிங்கும்பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அல்ஹம்து சூரா இருக்கு இல்லையா, சூரா ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய ஒரு வரி. பொதுவாக அல்ஹம்து சூராவுக்கு ரொம்ப சிறப்புகள் இருக்குது, நிறைந்த சிறப்புகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஆயத்துக்குமே அல்லாஹு தாலா நமக்கும் வானவர்களுக்கும் பதில் கொடுக்குறான். ரொம்ப மகிமையான ஒரு அமல். இந்த ஒரு ஆயத்தை நம்ம ஓதுற இடத்துல அல்லாஹு தாலா இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆயத்தை தான் நம்ம ஓத போகிறோம். அந்த ஆயத்து என்ன அப்படின்னா, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இதுதான் இதனுடைய அர்த்தம். அல்லாஹ் பக்கம்தான் நம்ம போகிறோம். எந்த சூழ்நிலை கஷ்டம் வந்தாலும் சரி, இல்லை சந்தோஷம் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே முதல்ல நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஆள் நம்மளுடைய இறைவனாக தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படின்னு நாம் நிறைய விஷயங்களை கொண்டு நாம் கேட்குற ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. இந்த அர்த்தத்தையே பார்த்தீங்க இல்லையா, அல்லாஹ் நான் உன்னை தான் வணங்குறேன், உங்ககிட்ட தான் உதவி கேட்குறேன், எனக்கு இந்த விஷயத்த நீ செஞ்சு கொடு, எனக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம அழகிய முறையில் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் தாலா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி, ரொம்ப உங்கள் நெருக்கடியான தூங்க கூட நிம்மதியாக உறக்கம் கூட இல்லை, எனக்கு ரொம்ப இந்த பிரச்சனையை கொண்டு நான் சிரமப்படுறேன் அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அல்லாஹ் இடத்துல கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் அப்படிங்கிற இந்த ஆயத்தை நீங்கள் 7 முறை நீங்கள் ஓதுங்க. அதற்கப்புறம் இந்த ஒரு வார்த்தை, யா முசப்பிபல் அஸ்பாப், யா முசப்பிபல் அஸ்பாப், யா முசப்பிபல் அஸ்பாப் அப்படிங்கும் பொழுது காரண காரியங்களை உருவாக்குபவன் அல்லாஹ் தான் எல்லா மாதிரியான விஷயத்தையும் நடத்திட்டு இருக்கான். அவன் நாடுனது மட்டும்தான் நடக்கும், அப்படி தானே? அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயங்களை உருவாக்கக்கூடியவனே, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை செய், காரணங்கள் அமைக்கக்கூடியவனே எனக்கு நீ உதவி செய் அப்படின்னு நாம் அழகிய முறையில் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையும் நீங்கள் 7 முறை ஓதுங்க. இது இரண்டையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா கேட்டு பாருங்க, அழுது துவா கேளுங்க. உங்களோட பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை வாய் விட்டு சொல்லுங்கள். அல்லாஹ் இதுதான் என்னுடைய பிரச்சனை, எனக்கு இந்த இதுலேருந்து நான் வெளியே வரணும், எல்லாம் இது எனக்கு ஒரு தேவையில் இருக்கேன், இது ஏன் எனக்கு இந்த விஷயம் ஒரு தேவை அப்படின்னு சொல்லி அந்த தேவை எதுக்காக நீங்கள் அந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்க, எதுக்காகத்துக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வாய் விட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு சொந்த வீடு வேணுமா, நல்ல தொழில் வேணுமா, கை நிறைய வருமானம் வேணுமா, நல்ல ஆரோக்கியம் வேணுமா, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, குணமாகணுமா, சின்ன சின்ன அன்றாட வேலைகளுக்கு செய்ய முடியாத அளவுக்கு சிரமப்படுறாங்களா, அதுலேருந்து நீங்கி அல்லாஹ்விடத்திட ஷிஃபா வேணுமா, அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா கொடுப்பான். அல்லாஹ் தாலா கேட்குறத தான் விரும்புகிறான். நீங்கள் கேளுங்க நான் தரேன் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால் நம்ம கேட்குறதுக்கு துவா கேட்குறதுக்கு நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. நிறைய நேரம் நிறைய அமல்கள் செய்வோம், ஆனால் துவா கேட்காம நம்ம விடுவோம். அதனால் கையேந்தி எல்லா இடத்துல துவா கேளுங்க, உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. அல்லாஹ் தாலா எவ்வளோ பெரிய துவாவாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு அது சின்ன ஒரு விஷயம்தான் நடத்துறதுக்கு. உடனே அல்லாஹ் தாலா அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல். இந்த இரண்டையும் 7 முறை நீங்கள் ஊதி நீங்கள் உள்ள இடத்துல துவா கேட்டு பாருங்கள். தொழுகைக்கு பிற்பாடு கூட நீங்கள் இடைவேளை தொழுகைக்கு பிற்பாடும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணி ஓதலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க, துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நேரங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஊதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.